நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். மனம் எனும் தோணி பற்றி மது எனும் கோலை ஊன்றி என்பது சிவனை குறித்து பாடக்கூடிய பாடல். அந்த மாதிரி மனத்தை எப்பொழுதும் சஞ்சலம் இல்லாமல் வைத்து கொண்டிருக்கக்கூடிய, அது சஞ்சலமாக தான் இருக்கும், ஆனாலும் அப்பப்போ அதை பிடிச்சி நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் என்று எதிர்படக்கூடிய சனி பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும்? சார், எல்லா பயிற்சியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பிரச்சனை ஒன்றும் தீர்ந்த மாதிரி தெரில, 7 நாள் சனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்க, 2.5 வருஷம் ஆச்சு, இருக்க பிரச்சனை தான் வருது. அதுவும் இப்போ நம்ம வீட்டுக்கே வராது சனின்றாங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியல. சார், பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையா? 30 வருஷமாக நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம், அதனாலலாம் சோர்ந்து போயிடலாமா? நிச்சயமாக சோர்ந்து போகக்கூடாது. இந்த பிரச்சனைகளாக சில நல்லதும் உண்டு, பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லதும் உண்டு. என்னென்ன நல்லது வருது, அது சின்னதாக பரிகாரம் செஞ்சால் அதை ஏதாவது பண்ணிடலாமா? கொஞ்சம் ஒரு மலையை பரட்ட முடியாது ஒரு பரிகாரத்தினால. ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு குளிர்ற போது ஒரு 2 போர்வையை மேலே போத்திக்கிறது. அதனால் குளிரும் போகிறதில்ல, நம்ம உடம்பும் இதுவாக போகிறதில்ல, கொஞ்சம் சூடு கொடுக்கும். அப்படிதான் பரிகாரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதை ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சரியா? நான் முதல்ல பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். அதாவது மீனத்தில் தான் ஒரு 6 பேர் கும்மி அடிக்கிறாங்க. நான் வேற ஒரு காணொளியில் போட்டிருந்தேன். சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு, சனி. ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் சந்திரன் விலகிடுவார், சூரியன் 20 நாளில் போயிடுவார் சார், எப்படி நீங்கள் 6 பேர்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுவும் குருவும் அந்த இடத்துல இருக்குது. குருவனுடைய வீடு தானே அது, நம்ம வீடு குரு வீடு தானே. கேதுவால் பார்க்கப்படுகிறாரா? இவ்வளோலாம் இருக்குல்ல, இது ஒரு 40 நாள்னு நான் போட்டிருந்தேன். ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தேன், இது 40 நாளைக்கு எல்லாமே இருக்குமா அப்படின்னா. நிச்சயமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த முதல்லலாம் கிக் ஸ்டார்டர்னு, இப்போ பட்டன் ஸ்டார்டர் வந்துடுது. கிக் ஸ்டார்டரில் புல்லட் அந்த மாதிரி இடத்துல திரும்பி அடிக்கும். அடிச்சேன்னா சதை வாங்கிடும், அந்த முட்டி வலியாகிடும். ஒரு செகண்டு அடிபட்டுரும். ஆனால் அது வலி எவ்வளோ நாளைக்கு இருக்குது? அந்த புண்ணு எவ்வளோ நாளைக்கு ஆறும்? 40 நாள் இருக்கும் அந்த புண்ணு. அதை கணக்கு வச்சு தான் 1 மண்டலம்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி அதனால தான் நான் 40 நாள் இருக்கும்னு சொன்னேன். அதுவும் கிட்டத்தட்ட குருவனுடைய வீட்டில் சனி உட்கார்றது, ராகு உட்கார்றது, ஓகேவா? அது சுக்கிரனுடைய உச்ச வீடு, புதனுடைய நீச்ச வீடு, அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அது கேத்துவால் பார்க்கப்படக்கூடியது, அவ்வளோதான். இப்போது அந்த இடத்துல நமக்கு 3ஆம் வீட்டில் குரு, 4ஆம் வீட்டில் செவ்வாய், 7இல் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இது சொல்லணும்னா, சூரியன், புதன், சுக்கிரன் உத்திரட்டாய் நட்சத்திரத்திலையும், ராகு, சனி புரட்டாய் நட்சத்திரத்திலையும், சந்திரன் ரேவதி நட்சத்திரத்திலையும் இந்த சனி பயிற்சியும் போது இருக்காங்க சார். நமக்கு சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும்? குருவனுடைய வீடு சார். முதல்ல நம்ம குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கணும். நம்முடைய கட்டத்தில் குரு எங்கே இருக்கார், நம்முடைய ராசி அதிபதி லக்னாதிபதி குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கணும். அடுத்தது சனி நம்ம கட்டத்தில் எங்கே இருக்கார். என்ன சொன்னாலும் சரிதான், இது அடுத்தவனுடைய வீடுன்னு சொன்னாலும் சரிதான், குருவனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் இல்லையா? நான் 7 நாட்டு சனி தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் குருவனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். அப்பப்போ டே இது என்னுடைய வீடுறா, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு வீட்டுக்காரன் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கோம். அது ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா இருக்கிற கட்டத்தில் இருக்கிறதுலே அதிகமாக பவர்ஃபுல் பிளானட் எதுன்னா குரு தான். அடுத்தது சனி, அதுக்கடுத்து சூரியன், சுக்கிரன் ஒன்றுனா சொல்லிட்டு போகலாம், அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்றபடி எல்லாமே ஏற்றம் தரக்கூடியது தான். 3ஆவது நம்ம புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான். நம்ம குரு, சனி, புதன் திசையில் நம்ம பிறந்திருப்போம் இல்லையா? செல்லு போக மீதுன்னு இருப்பாங்க, அந்த திசைகளை தான் நம்ம பிறந்திருப்போம். அதனால் நம்முடைய தசைகள் வர்றது புதன், கேது, சுக்கிரன், சூரிய தசைகள் நமக்கு இந்த 4 தசைகள்லாம் மேஜராக இருக்கும் வரக்கூடியது. சில பேருக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் செவ்வாய் தசை வரலாம் 60 வயசுக்குள்ள. நமக்கு இந்த தசைகள்னால, ஏன்னா புதன், கேது, சுக்கிரன், சூரியன், புதன் இங்கே உட்காந்துருக்கான், கேது நமக்கு 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கான், கேது தசை. சுக்கிரன், சுக்கிரன் நமக்கு 3ஆம் வீட்டுக்குடையவன், 3க்கும் 8க்கும் உடையவன் எங்கே இருக்கான்னு. சூரியன் நமக்கு 6ஆம் வீட்டுக்குடையவன். இந்த தசைகள் தான் நமக்கு மேஜராக வரக்கூடியது. இதனால் சனியினால், இந்த பயிற்சியினால் என்னென்ன பாதகங்கள் சாதகங்கள் நமக்கு வரும் இந்த தசையில் இருப்பவர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக நல்லதும் உண்டு சார், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்ன சார் நல்லது கொடுக்கும் அப்படின்னா, நிறைய கஷ்டத்தை கொடுக்கும், பல லாபங்களையும் கொடுக்கும். பல லாபங்கள் அப்படின்னா, எதிர்பாராத வரவு நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. எப்படி சார்னா, தன்னுடைய 10ஆம் பார்வையை நம்முடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். அது குருவனுடைய வீடு. அது மட்டும் இல்லை, குரு பயிற்சிக்கு அப்புறமா குருவும் 7ஆம் பார்வையாக அந்த 10ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் பிஸ்னஸில் மட்டும் இல்லை, எஸ்பெஷலி பிஸ்னஸ், 3 பிஸ்னஸ் நான் சொல்லுவேன். ஒன்று நீர் சம்பந்தமான மீன்
துறை, அந்த துறை, விவசாயம், ரியல் எஸ்டேட், ஏன்னா இது நிலத்தை சம்மந்தப்படுத்தியது, 9ஆம் வீட்டுக்குடையவன், 2க்கும் 9க்கும் உடையவன், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், இதெல்லாம் நிச்சயமாக இந்த சனி திசையினால் எதிர்வரக்கூடிய வருடத்தில் ஓஹோன்னு இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஒரு விஷயம், இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். எதிர்வரக்கூடிய காலநிகள், அடுத்தது வரக்கூடிய குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தசைக்கும் நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தசை வரைச்சே இந்த திசையில் நான் இருக்கேன் சார். இப்போ புரட்டாதி நட்சத்திரம்னா கேது திசை என்ன பண்ணும், அந்த கேது திசை எனக்கு கேது இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணும், என்ன சின்ன ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அல்லது நான் அதை எப்போ சமாளிக்கணும், எனக்கு எதிர்வரக்கூடிய நாட்களில் நல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், என்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் என்னால் இயன்ற அளவுக்கு ஹோமம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு காணொலியில் போட போகிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சனி பயிற்சியை நம்ம மெயினாக பார்க்கச்சு, ஏன்னா அடுத்த 3 மாதங்கள் இவர்கள் கும்மேடிக்கு போகிறாங்க. அடுத்து ஒரு வருடம் விசுவாச வருஷம், அதற்கு அடுத்து ஏற்றங்கள் வரக்கூடியது இருக்குது. முதல்ல நான் சொன்னேன், இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு லாபத்தை தரக்கூடியதான இடம், குருவனுடைய இடம். எப்படியுமே நம்ம 3 பேரை பார்க்கணும். நம்முடைய ராசிநாதன் குரு நமக்கு எப்படி இருக்கார், சனி பயிற்சின்றதுனால சனி எப்படி இருக்கார், 3ஆவதாக நமக்கு இப்போ என்ன தசை நடக்கிறது, புதன் தசையா கேது தசையா, அந்த தசாநாதன் எங்கே இருக்கார். இந்த 3ம் நமக்கு வலுவாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது சார். யார் வந்தாலும் யார் போனாலும் இவர் 3 பேரும் வலுவாக இல்லை அப்படின்னா அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்குது. எல்லாருமே கெடுப்பவர்கள் இல்லை, எல்லாருமே கொடுப்பவர்களும் இல்லை. நமக்கு எல்லா சமயத்திலையும் ஓஹோன்னு இருந்துடாது, எல்லா சமயத்திலையும் எல்லாருக்குமே நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்துடாது. லாபத்திலையும் நஷ்டம் வரும், நஷ்டத்துலேயும் சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உண்டு. உதாரணங்கள் நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லியிருக்கேன், நம்ம பார்க்கலாம். இப்போது மெயினாக நமக்கு வரக்கூடியது அப்படின்னா, நான் 2-3 துறைகள் சொன்னேன். நான் அதில் முக்கியமாக திரைத்துறை, ஏன்னா நிழல் இசை சம்மந்தப்பட்டது. ராகுவும் இருக்கக்கூடிய இடம் 2ஆம் அந்த இடத்துல நம்முடைய வீட்டில் இது மீனம், ஃப்ளோட்டிங், ஜலராசின்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட இடம். அதனால் அதிகமாக உழைப்பும் பிரச்சனையும் வரக்கூடிய இடம் அப்படின்னா திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனையும் வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல அது சுக்கிரனுடைய வீடு, அந்த சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கா, அது 2 பேருக்கும் ஆகாது. அதனால் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் விலகுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. என்ன பண்ணணும், ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த பிரச்சனை விலகும். இருந்தாலுமே 7ஆம் நாட்டு சனி நம்ம சும்மா விடாது சார், உட்காரவே விட மாட்டான், ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டான். இந்த சமையல்காரர்கள் பார்த்துருப்பீங்க, சமையல்காரர்கள் அந்த பரிமாறுவர்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ தான் ஒரு பந்திக்கு போயிட்டு பரிமாறிட்டு அப்படி போய் பக்கத்தில் உட்காருவான். உடனே வந்தவுடனே அங்கே இருக்கிறவங்க வந்து, ஏன் உட்கார்ற, அடுத்த பந்தி வருது, ரெடி பண்ணு இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அவர்களை சும்மா விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு இந்த 2.5 வருடங்கள் இருக்கும். மெயினாக அந்த விஸ்வாச வருஷம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது சார். ஏன்னா வருடத்திற்கே ஒரு தனித்தன்மை உண்டு. குரோதி அப்படிங்கிறத விட இந்த விஸ்வாச வருடத்திற்கு ஒரு தனித்தன்மை, அந்த வருடத்தில் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். 4ஆம் வீட்டில் குரு அமைகிறதுனால, புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால, அந்த குரு நம்முடைய வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால லாபங்கள் அதிகமாக வரும். அதாவது பயிற்சிகள், நமக்கு இடம் விட்டு இடம் பெயர்வது, வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள். அது முக்கியமாக அந்த குரு, ஏன்னா நமக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சியில் தான், குருனுடைய தசையில் தான் ஆரம்பிச்சிருக்கும். அதனால் புரட்டாதி நட்சத்திரக்காரில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, அவர்களால் வீடு மனை வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்ளிகேஷன் போட்டிருந்தால் ஆர்டர் வரும். அதனால் வெளிநாடு செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த வெளிநாடு யார் மூலியமாக இருக்குன்னா அரசியல்வாதிகள் மூலியமாக, அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு, மீன ராசியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். அது எப்படி சார் அப்படின்னா, திரைத்துறையில் இருப்பவர்கள் வீட்டை விட்டு பிரிந்திருப்பதற்கும், அப்போ திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தானா இல்லை, மற்றவர்களுக்கும் அந்த சான்ஸ் இருக்குது. அதாவது பணம் வரணும், ஆனால் ஒரு பிரிவு இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுவதற்கு மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா 12ஆம் இடத்திற்கு ராகு வந்து 6ஆம் இடத்திற்கு கேது வரைச்சு நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். முதல்ல 2 மாதங்கள் 3 மாதங்கள்
கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா அடுத்து வரக்கூடிய வருடம் நாட்கள் நமக்கு மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கும். மெயினாக இப்போ சுக்கிரதசை ஒரு மனுஷனுக்கு நல்ல சந்தர்ப்பத்தில் சுக்கிரதசை வரும் சார். அது உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சமயம் இருக்கிறது சுக்கிரதசை நமக்கு. ஆனால் 3க்கும் 8க்கும் உடையவனான சுக்கிரன் இப்போது இந்த சனிப்பயிற்சியும் போதும் புது வருட தொடக்கத்தும் போது விசுவாசம் எடுத்தும் போது சுக்கரே உச்சத்தில் தான் இருக்கான். ஆனால் சனியினுடைய குருவினுடைய வீட்டில் இருக்கான், குரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கான், பரிவர்த்தனையில் இருக்குது. இந்த பரிவர்த்தனைன்றது சில பேருக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலுமே குரு தேவர்களுடைய குரு, சுக்கிரன் அசுரகுரு. இந்த பரிவர்த்தனை யோகம் அந்த இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறதுனால சில சந்தர்ப்பங்களை கெடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சார் எப்படி சார் கெடுக்கிறது சாத்தியக்கூறு இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு டீல் முடிக்க போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இந்த வீடு பார்க்க போகிறோம், அது வாடகைக்கு பார்க்குறதா இருந்தாலும் சரி, வீட்டை முடிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். நாளைக்கு கையெழுத்து போட்டுக்கலாம், அல்ல நாளைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு போவோம். ஒன்று நமக்கு நல்ல செய்தி வராது, அல்லது நமக்கு என்ன சொன்ன, என்னப்பா நீ அவசரப்படுற, அதை விட சீப்பாக 60 லட்சத்தில் இங்கே முடிக்கிறது ஒரு வீடு இருக்குது, நீ போய் 70 லட்சத்தில் அந்த இடத்த போய் வாங்குற அப்படின்னு சொல்லிடுவான். நமக்கு ஒரு சின்ன மன கிளேசத்தை கிளப்பி விட்ருவாங்க. அடடா இது செய்யலாமா வேண்டாமா, என்ன பண்ணுறது, இப்படி ஒரு சூழ்நிலை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கணும். ஆனாலும் இந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சுக்கிரதசை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால், சனியை விட்டுருங்க, குருவை விட்டுருங்க, எதை விட்டுருங்க, சுக்கிரதசை நமக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த சனிப்பெயர்ச்சியும் நமக்கு இந்த 7ஆம் நாடு சனியாக இருந்தாலும் பணம் நிறைய கொட்டும் சார். சுக்கிரதசை என்ற பொருளுக்கு நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் வரும், ஒரு ஏற்றம் வரும், ஒரு டிரான்ஸ்ஃபர் வரும், நிச்சயமாக இது வரும். இந்த சுக்கிரதசை என்ற பொருளுக்கு இந்த சனி இந்த 2.5 வருடத்துக்குள்ளேயே வரும், 2 வருடத்துக்குள்ளே, அது விசுவாச வருடத்திலேயே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது சார். ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம், இன்னொரு கடை அங்கே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் இருந்துச்சு நமக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது. அந்த செலவும் பண்ணணும், ஆனால் செலவினால் நமக்கு பிற்காலத்தில் வரணும். அதனால் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப லாபத்தை தரக்கூடியது. இதே மாதிரி தான் சுக்கிரதசை இருப்பவர்களுக்கு மேபி கல்யாணம், இப்போது புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த ஸ்டேஜில் யாராவது இருந்தாங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அதனால் நமக்கு நல்ல நிகழ்ச்சியினால் நமக்கு செலவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுவே கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரதசை வந்தது அப்படின்னா ஒரு 17 மணி 20 வயசில் சுக்கிரதசை வரலாம். அந்த சுக்கிரன் நல்லபடியாக இருந்தான்னா, ஏன்னா 3ஆம் வீட்டுக்குடையவன் தான் நமக்கு, 3க்கும் 8க்கும் உடையவன் தான் இருந்தாலுமே 4ஆம் இடத்துல இருக்கிறது சுக்கிரன், அல்லது 7ஆம் இடத்துல இருக்கிறது புதனுடைய வீட்டில் இருந்தால் அது நீச்ச வீடு. இந்த அது இல்லாமல் மற்ற இடத்துல நல்ல இடத்துல நமக்கு சுக்கிரன் இருக்கான் அப்படின்னா, லக்னத்துக்கு நல்ல இடத்துல சுக்கிரன் இருக்கான் அப்படின்னா, அந்த சுக்கிரதசை நமக்கு வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ சொத்து இருந்து அந்த சொத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. இப்பயே அப்படி இல்லை சார், எனக்கு அப்படி சொத்து இல்லைன்னாலும் ஒரே பிள்ளையாக இருப்பான், அது ஒரே பொண்ணாக இருக்கும். அந்த பொண்ணுக்கோ அல்லது பிள்ளைக்கோ தாய் தகப்பன் 2 இடத்துல சொத்து வாங்கி வச்சுருப்பார்கள். இன்றைக்கே அந்த சொத்து வரலைனாலும் சொத்து அவர்களுக்குரிய சொத்து, அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்படி சுக்கிரதசையை நமக்கு வழி செய்யும். இந்த சனி பயிற்சியில் ஏற்படக்கூடியது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இதற்கு அடுத்து சூரியன் அண்டு சந்திரன். மெயினாக சூரியன் நமக்கு 5ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்குடைய திசை, சந்திரன் சூரியன் 5க்கும் 6க்கும் உடைய திசை. சூரிய சந்திர திசை இருப்பவர்களுக்கு சனிக்கும் சூரியனுக்கும் எப்பயுமே ஒத்துக்காது. அதுவும் ராகு கூட இருக்கிற போது சந்திரனுக்கும் ஒத்துக்காது. அதனால் சூரிய சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு அதிகமாக உடல் உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. 25 வயசாக இருந்தாலும் நீரிழிவு நோய் வருவதற்கும் பிபி சுகர் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கும். டூரிசம் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் அடிபடக்கூடிய இது அப்படின்னு சொன்னோம்னா மருத்துவத்துறை, மெடிசன், அதில் ஷேரில் போடுறதுனாலும் ரொம்ப யோசித்து போடுங்க. மெடிசன் ஷேரில் போடுறதுனாலும் யோசித்து போடுங்க. அதே மாதிரி புறவங்கரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸில் போடுறதுனாலும் யோசித்து போடுங்க. அதுவே ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கக்கூடிய ஷேர்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு கப்பல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷேரோ,
அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷேரோ, அந்த மாதிரி இருக்கக்கூடியது அதிகமாக இருக்கும். முக்கியமாக ஐடி செக்டாரில் இருப்பவர்களுக்கு ஃபாரின் செல்வதற்கு சான்சஸ் இருக்குது. ஒன்றே ஒன்று பார்த்துங்க, இந்த தலையில் ஏதாவது அடிபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த ஒரு வருடத்தில் சனியினுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடியது, தலையில் ஏற்படக்கூடிய அடி, காது பிரச்சனை வருவதற்கான அடி, மெயினாக பாதத்திலே பிரச்சனை வருவதற்கு, அடிவயிறு பிரச்சனை வருவதற்கு, இதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் நாம் ரொம்ப கூர்ந்து நோக்கி அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்களை உற்று நோக்கத்தான் வேண்டும். அதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த முயற்சிகளுக்காக நம்ம என்ன மெயினாக அப்படின்னா, புதன் திசையில் இருப்பவர்களுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் சனி பயிற்சி கூட இருக்கிற போது நம்ம குருவாயூர் சென்று வணங்கி வருதல், பெருமாளை வணங்கி வருதல், திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சார். நமக்கு சில பேருக்கு எனக்கு கூட எழுதியிருக்காங்க, சார் நானும் 2-3 தான் திருப்பதி போயிட்டு வந்துட்டேன் சார், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் குறையும் சார். நிச்சயமாக நல்லது நடக்குதோ இல்லையோ, பிரச்சனைகள் குறைஞ்சி நம்ம மேன்மையாகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் கட்டாயம் ஒன்று பண்ணுங்கள், திருப்பதி போச்சே நம்ம ட்ராவல்ஸில் தான் அதிகமாக போகிறோம்னு நினைக்கிறேன். முடிஞ்சனா அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வாங்க, தீர்த்தம் ஆடிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணிலையோ அல்லது ஆகாச கங்கை பாபநாசத்துலேயோ அல்லது கீழ்த்திருப்பதில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் ஒன்று வருது, அந்த தீர்த்தத்துலேயோ அந்த ஸ்தலத்தில் நீங்கள் குளித்துட்டு வருதல் அப்படிங்கிறது மிக மிக நல்லது. நம்முடைய இருக்கக்கூடிய பாவங்களை கழுவுதல் அப்படின்னு நல்லது. இன்னொன்று, இந்த புதன் திசையில் இருப்பவர்கள் அல்லது கேத்து திசையில் இருப்பவர்கள், இவங்க 2 பேர் மட்டும் அந்த ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்முடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வமோ அல்லது பெருமாளுக்கோ மஞ்சள் துணியிலே ₹1 முடிந்து வைத்து அந்த காரியத்தை தொடங்குவது, அந்த காரியம் முடிஞ்ச உடனே அதை கொண்டு போய் உண்டியலில் சேர்த்து விடுவது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடியது சார். இதெல்லாம் எப்படி சார் சாத்தியமா அப்படின்னா, இதெல்லாம் நிச்சயமாக நம்ம ஒரு கனெக்டிவிட்டி தான். ஏன்னா நம்ம பிறந்ததே ஒரு கனெக்ஷனில் தான் பிறந்திருக்கோம். அந்த கனெக்டிவிட்டி நமக்கு கண்டினியூஸாக வரது இல்லையா. செல்லு போக இருப்புன்னு நம்ம எழுதுகிறோம், இந்த திசை செல்லு போக, அதெல்லாம் நமக்கு கண்டினியூஸாக வரக்கூடியது. அதனால் இந்த விஷயங்கள் நம்ம செஞ்சுன்னு வந்தோம்னா மிக மிக நல்லதாக விளங்கக்கூடியது. அதற்கு அடுத்து மெயினாக சுக்கிர திசையில் இருப்பவர்கள், கல்யாணம் ஆகலை அப்படின்னாலுமே நம்ம மெயினாக அம்பாளுக்கு அல்லது தாயாருக்கு, பெருமாள் கோயிலாக இருந்தால் தாயார், சிவன் கோயிலாக இருந்தால் அம்பாள், அம்பாளுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்துவது அப்படிங்கிறது. நீங்கள் இதை எதுவுமே செய்ய வேண்டாம், முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்கள், அபிஷேகம் பண்ணுங்கள். அது இல்லைன்னாலும் ஒரு புடவை வாங்கி சாத்தலாம் அம்பாளுக்கு. உங்களுக்கு பிடிச்ச நிறம் எந்த நிறமாக இருந்தாலும் அம்பாளுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்துனீங்கன்னா அது ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். சார் எனக்கு அதில் அதை விட வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, அப்படியுமே இல்லைன்னா நமக்கு தெரிந்த யாருக்காவது துணி வாங்கி கொடுப்பது, எஸ்பெஷலி மஞ்சளில் துணி வாங்கி கொடுப்பது அல்லது சிவப்பில் துணி வாங்கி கொடுக்கறது. மஞ்சள் சிவப்பு எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஏற்ற கருப்பு நீலம் இல்லாமல் மற்ற நிறங்களில் நீங்கள் எதை வேணாலும் துணி வாங்கி அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இதற்கு அடுத்து கேது திசையில் இருப்பவர்கள், சூரிய சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு நம்ம ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு எதையாவது அந்த கீரை, அகத்திக்கீரை வாங்கி போய் கொடுக்கறது, அந்த மாதிரி பசுமாட்டுக்கு நம்ம எதையாவது செஞ்சோம்னா, அதற்கு உணவளித்து வந்தோம்னா நம்மளால் முடிஞ்ச போது செஞ்சுன்னு வருது அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும். அதுவும் எப்படி சார்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியம் சித்தியாகணும் அப்படின்னு வேண்டின்ட்டு, இந்த காரியம் நடந்ததுன்னா நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு வேண்டின்ட்டு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் டீல் போடக்கூடாது. இந்த காரியம் நல்லதாக நடக்கணும் அப்படின்னு அதற்கு முன்னாடியே ஒரு பசுமாட்டை கொண்டு போய் அகத்திக்கீரை வாங்கி போய் கொடுக்கறது, அந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று சொல்கிறேன், அந்த அக்கம் பக்கத்தில் கிராமத்தில் இருப்பவர்கள் பசுமாட்டு இல்லைனாலும் காளை மாடுக்கு மணி வாங்கி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த காளை மாட்டுக்கு கருப்பு கயிறிலே வெண்கல மணியை வாங்கி கொடுங்க. அது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும். இந்த சனி பயிற்சி நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதை தடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த சத்தம் எப்பெல்லாம் கேட்குதோ அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள். பிரச்சனை போயிடும்னு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நம்ம கர்மா அது
பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான மன வலிமை கிடைக்கும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இதெல்லாம் நாம் சின்ன சின்ன செய்கைகள் நாம் செஞ்சுன்னு வரலாம். இதற்கும் மேலே தயவு செஞ்சு முக்கியமாக ஒன்று நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. அது கட்டாயம் செய்ய வேண்டியது. எல்லை தெய்வமாக இருந்தால் அதற்கு நம்ம வெளியில் போகிற போதோ, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் சித்தியாகணும்னு நினைக்கிற போதோ ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு எண்ணெய் விளக்கு ஏற்றி விட்டு வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நமக்கு தரக்கூடும். முக்கியமாக 7 நாள் சனி இன்னும் போகலை. அதனால் திருவண்ணாமலை அந்த மாவட்டத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறவங்க எரிக்குப்பம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தில் சென்று சனிக்கிழமையில் அல்லது நம்முடைய நட்சத்திரத்தன்றி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் வரும்போது அந்த கோவிலுக்கு, சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். அப்படி அங்கே போக முடியல அப்படின்னா இங்கே திருக்காட்டுப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில், அங்கே போகலாம். யூஸ்வலாக பல பேர் சொல்லக்கூடிய இடம் சனீஸ்வரன் கோவிலுக்கு திருநள்ளார் போகுது அப்படிங்கிறது. இது எதுவுமே முடியல, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சனிக்கிழமைகளில் ஒரு அருகம்புல் மாலை வாங்கி கொடுங்க சார். அது வெறும் அருகம்புல்லை நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்து இதை விநாயகருக்கு சாத்திருங்கன்னு. இதையெல்லாம் செய்ய முடியாதவர்கள் இருந்தாலுமே இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஒரு 2 எலுமிச்சம்பழம் வாங்கி போங்க. ஐயா, இந்த எலுமிச்சம்பழத்தை அம்பாள்கிட்ட வச்சுருங்க, முருகன்கிட்ட வச்சுருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு 2 எலுமிச்சம்பழங்கள் கொடுத்து வாருங்கள். இது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.